group D science questions தான் பார்த்துட்டு இருக்கோம். சயின்ஸ் ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்படின்னா பயாலஜி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு 20 questions previous yearல group D ல கேட்ட questions தான் பார்க்க போறோம். டேரக்டா questions போயிடலாம். நம்ம என்ன பார்க்கலாம்? Which hormone helps the body to adjust in stress when one is very angry, embarrassed, worried? அதாவது எந்த ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற யாராவது கேட்டிருக்காங்க. வென் ஒன் இஸ் வெரி ஆங்கிரி, ரொம்ப கோபமா இருக்கும்போதோ இதை வந்து ரொம்ப எம்பராசிங்கா ஃபீல் பண்ணும்போது, வெட்கப்படும் போதோ அந்த மாதிரி இருக்கும்போது எது வந்து ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அட்ரினலின். ஓகேங்களா? ஃபைட் டு ஃப்ளைட் டு ஹார்மோன் சொல்லுவாங்க. அந்த ஹார்மோனை அட்ரினலின் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது question number 2. Which of the following is termed as hunger hormone? பசி ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹார்மோன் சொல்றோம்? As stimulate பசி உணர்வு ஏற்படுறது அதான் appetite சொல்லுவாங்க. Stimulate appetite, increase food intake and promotes fat storage. கொழுப்புகளை சேகரிக்க உதவுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்டின் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சது ஃபுல் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீல் வருது. அது வந்து லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? இன்சுலின் ஹார்மோன் தெரியும். அதெல்லாம் கொடுத்துருவாங்க. பின்வருவனவற்றில் எது பசி ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? பசி ஹார்மோன் பசியை தூண்டுவதால் அதிகரிக்கிறது, உணவு உட்கொள்ளுதல் மற்றும் கொழுப்பு சேமிப்பை ஊக்குவிக்கிறது. எந்த ஹார்மோன் அப்படின்னா கிரெலின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன். Question number 3. Which of the following gland produce insulin hormone? Insulin produce பண்ற gland எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து pancreas. லாங்கர்ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்கர்ஹார்ன் குட்டுகள்ல சுரக்கும் இந்த ஹார்மோன் எந்த செல்லுக்கு வந்து சுரக்கும் அப்படின்னா பீட்டா செல் சுரக்கும் இன்சுலின் ஹார்மோன். பின்வரும் செல்களில் எது இன்சுலின் உற்பத்தி செய்யும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கணையம். அடுத்த question number 4. What is function of insulin in human body? இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா வந்து பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது அதை குறைக்கக்கூடிய வேலையை தான் வந்து இன்சுலின் ஹார்மோன் செய்யும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். It regulates how the body uses and storage glucose and fat. ஓகேங்களா? அதுக்கடுத்து supplies filtered blood to the heart. கிடையாது. It supplies oxygen to the lungs. It regulates the flow of blood. Option A தான் கரெக்டா. குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் ஃபேட் வந்து ஸ்டோர் பண்றது. எப்படின்னா குளுக்கோஸை கிளைகோஜனா மாற்றி ஸ்டோர் பண்ற வேலையை செய்யறதும் வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்சுலின் செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனித உடல் எவ்வாறு குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை சேமிக்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கொடுத்தாங்க ஆன்சர். Question number 5. 5 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா which element is essential for synthesis of thyroxine? Thyroxine அப்படிங்கிறது எந்த கிளாண்ட் சுரக்குது? தைராய்டு கிளாண்ட் தான் சுரக்குது. அப்ப தைராய்டு வந்து தைராய்டு கிளாண்ட் தைராக்சின் சுரக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிளட்ல ஒரு காம்போனன்ட் இருக்கணும். அது என்ன காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயோடின். அதான் எந்த உறுப்பு தொகுப்பு இன்றியமையாத தைராக்சின் உற்பத்தி தைராக்சின் உற்பத்தி செய்ய எந்த லைன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அயோடின் தான். டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து அயோடின் இஸ் எசென்ஷியல் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் அயோட். அதே கேள்வி தான் மாற்றி கேட்டிருக்காங்க. முன்ன வந்து அயோடின் ஆன்சர் வந்துச்சு. எதை சிந்தசைஸ் பண்றதுக்கு அப்படின்னா தைராக்சின் அப்படிங்கிறது தான். அப்ப மாற்றியும் கேட்கறாங்க. அப்ப தெளிவா பார்த்துக்கணும். தைராக்சின் டேஷ் உற்பத்தி செய்ய அதாவது அயோடின் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தைராக்சினை உற்பத்தி செய்வதற்கு அயோடின் அவசியம். 7வது கேள்வி. Which part of male human body is called Adam's apple? அதாவது ஆண்களுடைய எந்த உடல் பகுதி வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா குரல் வளைன்னு சொல்றேன் லார்னஸ். ஓகேங்களா? ஆண் மனித உடலில் எந்த பகுதி ஆடம் ஆப்பிள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரல் வளை. Question number 8. Which hormone is released from testes? Testes வந்து என்ன ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மேல் அப்படின்னா வந்து டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறது. டெஸ்டோஸ்டெரான் தான் இந்த இடத்துல இருந்து
வெளியாகும் ஹார்மோன் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான். Question number 9. What is the most important function of sweating? Sweating ஓட முக்கியமான வியர்வை அப்படிங்கறதோட முக்கியமான வேலை என்னன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றது. ஹேர் ஃபாலிகல்ஸ் வழியா ஸ்வெட் வெளிய வரும். அதனால அப்படியே வந்து செட்டில் ஆகி உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும். அதான் வந்து ஒரு முக்கியமான வேலை. ஆன்சர் வந்து என்னன்னா டு ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர். ஓகேங்களா? முக்கியமான வேலை, அதாவது கெட் ரிட் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல் வெளியே போகணும், கண்டிப்பா வெளியே போகும். ஆனா முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதா. டு ரெகுலேட் தி சப்ளை ஆஃப் வாட்டர் இன் தி பாடி. லூப்ரிகேட் எபிதீலியல் டிஷ்யூ. இதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வியர்வையின் மிக முக்கியமான செயல்பாடு அப்படின்னா உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல். Question number 10. Human growth hormone is secreted by which gland? Human growth hormone அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஹார்மோன் வந்து எந்த கிளாண்ட் சுரக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் தான். அதுலேயும் வந்து ரெண்டா இருக்கு. anterior pituitary, posterior pituitary. அது முன்பகுதி பின்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு. முன்பகுதி அப்படிங்கிறது வந்து 6 ஹார்மோனா சுரக்கும். பின்பகுதி 2 ஹார்மோனா சுரக்கும். அப்ப வளர்ச்சி ஹார்மோன் சுரக்கக்கூடியது அப்படின்னா anterior lobe of pituitary gland. ஓகேங்களா? மனித வளர்ச்சி ஹார்மோன் எதனால் சுரக்கப்படுகிறது? பிட்யூட்டரி சுரப்பியின் முன்புற மடல். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். Question number 11. Which of the following pigment mainly responsible for color of our skin, hair, eyes? அதாவது நம்ம தோலோட நிறத்துக்கும் அதோட முடியோட நிறத்துக்கும் அதுக்கப்புறம் ஐஸோட நிறத்துக்கும் காரணம் என்ன நிறமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெலனின் தான். தோலுக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்திருக்கும். அதனால ஹேர், ஐஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமும் மெலனின் அப்படிங்கிற நிறமி தான். அதை கேட்டிருக்காங்க. பின்வரும் நிறங்களில் நமது முடி, தோல் மற்றும் கண்களை நிறத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெலனின். மயோகுளோபின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு புரோட்டீன். இது எங்க இருக்கும் அப்படின்னா திசுல இருக்கும். திசுல இருக்கும். அடிப்போஸ் திசுல தான் இருக்கும். இந்த மயோகுளோபினோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ எக்ஸஸா ஆக்சிஜன் வந்து தேவைப்படும் போது இது ரிலீஸ் பண்ணும் மயோகுளோபின் அப்படிங்கிறது. அடுத்து 12. Dash is not an endocrine gland in human. எது வந்து எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு 4 வந்து கொடுத்துருக்காங்க. பீனல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பிட்யூட்டரி, லிவர் அப்படிங்கிறதுலாம் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட் கிடையாது. இது போத்தும் வரும். அதனால இது வராது. கல்லீரல். மனிதர்களில் நாளமில்லா சுரப்பி எது இருக்கா? பீனல் சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, கல்லீரல். கல்லீரல் தான் ஆன்சரா வரும். Question number 13. What does the adrenal gland secrete? Adrenal gland எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்ரினலின் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் இதுதான் சுரக்கும். ஓகேங்களா? கார்டிசோல். தைராக்சின் அப்படிங்கிறது தைராய்டு கிளாண்ட் சுரக்கக்கூடியது. ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஃபீமேலோட ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருந்து ஓவரி சுரக்கக்கூடியது. ஈஸ்ட்ரோஜன். THS தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் எஸ்எஸ்ன்னு வரும். நம்மளே தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது வந்து பார்த்தா பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேங்களா? அப்ப அட்ரினல் சுரப்பி எதை சுரக்கிறது அப்படின்னா கார்டிசோலை சுரக்கிறது. Which part of human body consists of sweat gland? Sweat gland வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தோல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸ்கின், தோல். மனித உடலில் எந்த பகுதியில் வியர்வை சுரப்பி உள்ளது? தோல்ல இருக்கு. Question number 15. Endocrine gland or also called endocrine gland வந்து என்ன gland அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வந்து also gland called ductless gland. Question number answer B தான் வரும். Pituitary gland, thyroid gland, liver gland இது வந்து ரெண்டுமே வரும். endo and exo. இது endocrine, இது endocrine. வேற என்ன endocrine gland வந்து சொல்றோம் அப்படின்னா ductless நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க. நாளமில்லா சுரப்பி டாஸ்ன்னு அழைக்கப்படுகின்றன. தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. In which part of body is thyroid gland located? எங்க வந்து thyroid gland located ஆயிருக்கு அப்படின்னா வந்து உங்களுடைய throat regionல தான் வந்து located ஆயிருக்கு thyroid gland இந்த throat.
அத சொல்லுங்க. தைராய்டு சுரப்பி உடலின் எந்த பகுதியில் உள்ளது? தொண்டை பகுதியில் உள்ளது. What disease is treated by insulin? Insulin மூலம் ட்ரீட் பண்ணக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்சுலின் யூஸ் பண்ணி டயபெட்டிக்ஸ் தான் ட்ரீட் பண்றாங்க. தமிழ்ல நீரிழிவு நோய். அடுத்து 18வது கேள்வி. 18வது கேள்வி என்ன பண்ணுமா? கிரேவ்ஸ் அதாவது exothalamic goiter disease is caused by over secretion of எது அதிகமா சுரக்கிறதுனால கிரேவ்ஸ் நோய் ஏற்படுது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால ஏற்படக்கூடியதுதான் exothalamic goiter இல்லைன்னா கிரேவ்ஸ். அத தமிழ்ல எழுதலாம். கிரேவ்ஸ் exothalamic goiter நோய் என்பது டேஷ் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுகிறது. தைராய்டு ஹார்மோன். அதுக்கு அடுத்த கேள்வி. Which of the following hormone is not secreted by pituitary gland? Pituitary gland சுரக்கப்படாத ஹார்மோன் என்ன அப்படின்னா வந்து TSH, prolactin, vasopressin. இது மூணுமே pituitary gland சுரக்கக்கூடியதுதான். somatostatin அப்படிங்கிறது வந்து pancreas சுரக்கக்கூடிய ஹார்மோன். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். क्वेश्चन நம்பர் 20. ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கிளாண்ட் எந்த ஹார்மோன் சுரக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன? ஹார்மோன் ஆஃப் காலேட் அப்படிங்கிறது வந்து பாராதைராய்டு ஹார்மோன். 1க்கு சி, பி அப்படிங்கிறதுக்கு சி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாமே போடலாம். அதுக்கு அடுத்து ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிறது அட்ரினல் கிளாண்ட் சுரக்கக்கூடியது. ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட் சுரக்கக்கூடியது. மெலட்டோனின் அப்படிங்கிறது பீனல் கிளாண்ட். அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே. 20 क्वेश्चंस இன்னைக்கு பார்த்தோம். சோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பாருங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.